ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசப்பா நாமத்தினால அன்போடு வாழ்த்து வரவேற்கிறது நாளில் நம்ம இதில் ஐயா அவங்க வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய ஊழியக்கார ஐயாவை ஆண்டவர் நம்முடைய இந்த சின்ன சபைக்கு இவ்வளோ பெரிய கனமான ஊழியக்காரரை நம்ம இதில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பரிசுத்தவான்கள் கால் வைக்கிற இந்த நிச்சயமாக இந்த ஏரியா ஒரு நாள் ஏசப்பாவுக்கு சொந்தமாய் மாறும்படி ஆண்டவர் கிருபை செய்வாங்க. இப்போது ஆண்டவர் சமூகத்தில் ஐயாவை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஐயாவை ஆண்டவர் சமூகத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வருடமாக அங்கே இருக்கிற பிள்ளைகள், தள்ளப்பட்ட பிள்ளைகள், நொறுக்கப்பட்ட பிள்ளைகளை எடுத்து நாங்கள் அவர்கள் கையில் ஒரு தொழிலாயிலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த தையர் பள்ளிக்கூடங்களை நடத்தி அவர்களுடைய கையில் ஒரு தொழிலை கொடுக்குவதற்கு வாஞ்சிக்கிற போது நீங்கள் உங்களுடைய தியாக காணிக்கையினால் அவர்களுக்கு நீங்கள் மிஷின் வாங்கி கொடுக்கறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இப்பொழுதும் மலை மேலே இருக்கிற சில பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நீங்கள் பொறுப்பெடுத்திருக்கிறதை குறித்து எனக்கு சொல்லப்பட்டது. நான் இந்த நாட்களிலே அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லாதனால என்ன வருகிறது என்ன போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட சகோதரர்கள் மூலமாக நீங்கள் அனுப்பி தருகிற ஒவ்வொரு உதவிக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி காணப்படுவார்கள் என்பதற்கு மாத்திரம் அடையாளமாக 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் உண்மையாக தேவனை நேசிப்பான் என்றால் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய தாக்கம் அவனை எப்பொழுதும் கவ்வி பிடிக்கும். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை பெரிய ஆர்ப்பரிப்பிலே நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதிலே அல்ல, அது தேவை. அது நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது உலகம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் உண்மையாக ஆண்டவரோடு கூட நடக்க படிக்கிற எந்த பிள்ளைக்கும் ஒரு பெரிய காரியம் உள்ளுக்குள்ளே ஏற்படும். அதை மாத்திரம் நான் வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்கிறதுக்கு விரும்புகிறேன். தனக்கு, அதாவது தமிழில் சொல்லுவார்கள், தனக்கு போகத்தான் தானம் என்று சொல்லுவார்கள். தனக்கு போகத்தான் தானம் என்று சொல்வார்கள். என் வேதம் எனக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை, என் ஆண்டவர் எனக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. என்னுடைய வேதத்தினுடைய வெளிச்சத்தில் பார்த்தால் அது வித்தியாசமாக இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே கூடியிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தியத்தை அறியாமலே நீங்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு பெரிய தேசத்தில், நம்மளை சுற்றிலும் தேவையுள்ள தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் அநேக நேரங்களில் வெளிநாடுகளுக்கு போகும்போது ஆண்டவரே இந்த தேசத்தில் நான் பிறக்காததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்ல முடியும். அழகான சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு போகும்போது எல்லாமே நேர்த்தியாய் அழகாக ரொம்ப சுத்தமாக பார்க்கிற இடங்களெல்லாம் நன்றாக கிரீனிஷாக நல்ல பூக்களால் நிறைந்திருக்க போகும்போது நான் சொல்கிறது வழக்கம், ஆண்டவரே இந்த தேசத்தில் என்னை பிறக்க வைக்காததற்காக நன்றி. ஏனென்றால் அங்குள்ள தேவைகள் வித்தியாசமாக இருக்கிறது. அவைகளை நான் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. என்னை தேவன் இந்தியாவில் பிறக்க வைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு எப்பொழுது நன்றி செலுத்துவேன். நான் கண்ணெடுத்து பார்த்தாலெல்லாம் தேவைகள். அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகள் உண்டு. ஆவிக்குரிய தேவைகள் உண்டு, சரீரத்திற்குரிய தேவைகள் உண்டு. விசேஷமாக இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரினை பீகாருக்கு அனுப்பினதற்காக இன்னும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எட்டின பக்கமெல்லாம் தேவையுள்ள காரியங்களை பார்ப்பதனால அவர்களுக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு, ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை, என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்க்கும் போதே என்னை உண்டாக்குறதற்கான ஒரு இடத்துல என்னை வைத்திருக்கிறீரே. ஒரு சுகபோகமான ஒரு அமெரிக்காவில் வைத்திருந்தீர்கள் என்றால் ஒருவேளை நான் கூட அப்படியே மாறிடுவேனே, என்னை இங்கே பிறக்க வைக்காததற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற மனிதன் நான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் எமில் ஜபேசிங் அவர்கள் எழுதின ஒரு பாடலில், எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே,
எண்ணற்ற சேவைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இந்த நோக்கத்தோடு கூட நான் அந்த உலகத்தில் வாழும்போது என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் மாறிவிடுவதற்காக சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு இடத்துல தேவன் என்னை வைத்திருக்கிறதற்காக, நம்மை வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நாம் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி, நாம் இருக்கிற நெய்பர்ஹுட், பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய நிலைமை எப்படி, நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவருடைய அவருடைய இம்மைக்கான காரியங்களை மாத்திரமல்ல, மறுமைக்கான காரியங்களை பார்த்தால் நாம் ஏங்க ஆரம்பிப்போம். நம்மளை அறியாமலே கண்ணீர் வடி வர ஆரம்பிக்கும். நம்மை அறியாமலே நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். அதுதான் ஆண்டவர் நம்ம இந்த தேசத்தில் வைத்திருக்கிறதுக்காக, இந்தியாவில் பிறக்க வைத்ததற்காக நன்றி சொல்கிறோம். மாத்திரம் கரங்களை சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவன் உங்களை கர்நாடகாவில் வைத்திருக்கிறார். கர்நாடகா ஒரு ட்ரை பகுதி என்று தெரியும். பெங்களூரில் சுற்றி நிறையா இருக்குதுன்னு தெரியும். மீட்டிங் நடக்கிற இடத்துல நான் நேற்றைய தினத்தில் கேட்டேன், லிங்கராஜபுரத்தில் ஒரு 40 சர்ச் இருக்கும் என்று நினைக்கிறேன். 40 இல்லைன்னா 1000க்கு மேலே இருக்குதுன்னு சொன்னபோது எனக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. ஒருவேளை பெங்களூர் சுற்றி இருந்தாலும் கொஞ்சம் வெளியே போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய தேவையுள்ள பிரதேசத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் தேவ மனிதர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்காக, நமக்கு நன்றாக தெரிந்த கதாபாத்திரங்களாகிய அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, தாவீதுனுடைய வாழ்க்கையில, புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி செயல்பட்டார் என்பதை வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு மட்டும் போக வந்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அடுத்த சபையில் பேச வேண்டும். அடுத்த முறை நான் பெங்களூர் வரும்போது காலை கூட்டங்களில் பேசக்கூடாது என்று தீர்மானித்திருக்கிறேன். இன்றைக்கு எல்லா சபையும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்தீங்கன்னா பேசுகிறேன், இல்லைன்னா பேச மாட்டேன் என்று என்னுடைய இருதயத்தில் ஆழமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். அது எங்கே போனாலும் ஏனென்றால் அவர் அருமையான பாஸ்டர் சொன்னது போல, பரிசுத்தவான்களுடைய கால்கள் படுகிற இடத்தை தேவன் உங்களுக்கு தர. நீங்கள் உங்களை காட்டில் நான் பரிசுத்தவான் அல்ல, உங்களை பார்த்தா தான் இன்னும் வெள்ளையாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் நமக்கு தெரிந்தது தான் என்றாலும் அதில் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய செயல்பாட்டை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவன் சோதோமுக்குள்ளே போய்விட்டான். சோதோமுக்கு வெளியே இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்பட்டு சோதோமுக்குள்ளேயே போய்விட்டான். 13வது அதிகாரத்தில் அவன் அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் 12வது வசனத்தில் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று தான் ஆரம்பிக்கிறது. தன்னை விட்டு பிரிந்து போன மனிதன் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று எழுதவிட்டு அதோடு கூட ஆண்டவர் நிறுத்தாமல் அடுத்த வசனத்தில் எழுதுகிறார், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். அந்த கவனியுங்கள். இந்த மனிதன் ஆபிரகாமோடு கூட நடந்தவன், பல வருடங்கள் நடந்தவன். தன்னுடைய இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய வசதிகளை விட்டு, தன்னுடைய சொத்தை விட்டு இந்த மகனோடு கூட நடந்து கொண்டு வந்தவன் தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் கூடாரம் போடுகிற இடங்களை எல்லாம் பார்த்தவன் தான். 12வது அதிகாரத்தில் பார்த்தீர்களா, ஆண்டவர் தரிசனம் தருகிற இடத்துல கூடாரம் போடுகிறவன். முதலாவது பலிபீடத்தை கட்டிவிட்டு தான் கூடாரத்தை போடுவான் ஆண்டவர். அப்படி பழக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற மனிதனுக்கு இப்பொழுது எகிப்து தேசத்தை போல காணப்பட்ட சோதம் இழுத்து கொண்டது. ஆகினால் தான் தெரிந்து கொண்டான். அவன் சித்தப்பாவிடத்தில் பேசினான். என்ன பேசியிருக்க வேண்டும்? சித்தப்பா, நீங்க பெரிய ஆளு, நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க, நான் உங்க பிள்ளை மாதிரி, நான் தான் உங்க பிள்ளை தானே, உங்க சகோதரனுடைய மகன் தானே, நீங்க எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு ஏற்ற இடமா பார்த்து கொடுங்க. என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை உங்களுக்கு தெரியும், என்னுடைய பலமேன்னு உங்களுக்கு தெரியும், என்னுடைய சொத்து எங்களுக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை தெரியும், இவங்கெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏனென்றால் அவன் ஒரு மனிதனுடைய தரிசனத்தோடு கூட இணைந்து ஓடினவன், ஒரு மனிதனை பின்பற்றி போனவன், ஒரு மனிதனுடைய குடையின் கீழே அவன் நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருகிறேன் என்று சொல்ல போனவன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. நீ வடது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ தெற்க போனால் நான் வடக்கே போகிறேன் என்று சொல்கிற ஒரு தேவ மனிதனிடத்தில் எவ்வளவு பெருந்தன்மையோடு கூட பேசுகிறீர். என்ன சொல்லியிருக்கணும்?
நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? உங்க பிள்ளை மாதிரி தான் நான் உங்க கூட வந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்ட்ரென்த் தெரியாதா? என்னுடைய பழக்கம் தெரியாதா? நீங்க எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சூஸ் பண்றதுக்கு இல்லாம கண் கண்ட பார்வையில் போய்விட்டார். அது எகிப்து தேசத்தை போல இருந்து, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்து நல்லா கலர்ஃபுல்லா இருந்ததுனால அது தெரிந்து கொண்டு போய்விட்டான். இப்பொழுது நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆனால் அடுத்த வசனத்தில் அடுத்த அதிகாரத்தில் பாருங்கள், 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தான். உள்ள போயிட்டான். என்ன நடந்தது என்பது விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இடையில என்ன நடந்தது என்பதை விவரிக்க நேரம் இல்லை. சோதோமுக்குள்ளே போய்விட்டான். அப்பொழுது ஆபிரகாம் என்ன நினைத்திருக்க வேண்டும்? நம்ம கிட்டையும் ஆலோசனை கேட்கல, நம்ம கிட்ட அதை வெறுப்புகளை சொல்லலை, என்னைய செலக்ட் பண்ண சொல்லலை. என்னை விட்டு பிரிந்து போயிட்டான், உள்ள போயிட்டான், கொள்ளையா போயிட்டான், அவ்வளோதான். அப்படி என்று ஒதுங்க முடியவில்லை. அவன் கொள்ளை போய்விட்டான் என்று கேள்விப்பட்ட ஆபிரகாம் என்ன செய்தான் என்பதை தான் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய ஒரு காரியத்தை மாத்திரம் இங்கே காட்டி கொடுக்கிறேன். என்ன சொல்கிறான் பாருங்கள். கொள்ளை போய்விட்டான் என்று செய்தி வருகிறது. அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் மேலே வெற்றி சேர்ந்து விட்டார்கள். 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை ஜெயித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய படையாக 5 ராஜாக்களுடைய சேனையை எதிர்ப்பதற்கு தன்னிடத்தில் இருக்கிறவர்களுக்கு பலன் இருக்குமா என்று ஆபிரகாம் யோசிக்கவில்லை. தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்களா என்று யோசிக்கவில்லை. இவர்கள் யுத்தத்தை பார்க்காதவர்கள், இவர்கள் அனைத்தோரும் மேய்ப்பர்கள். என் இடத்தில் இருக்கிறவர்கள் ஆடுகளை மேய்க்கிறவர்கள். அதற்குத்தான் வைத்திருக்கிறேன். ஆனால் என் வீட்டிலே பிறந்தவர்கள், என் வீட்டிலே வளர்ந்தவர்கள், என் வாழ்க்கையை பார்த்தவர்கள். நான் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள். நான் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவில்லை, போர் செய்வதற்கு ட்ரைனிங் கொடுக்கவில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள். அவருக்குள்ள எனக்குள்ள இருந்த வைராக்கியம் இருக்கும் என்கிற ஒரே நம்பிக்கையில் 318 பேரை கொண்டு போய் அங்கே ராக்காலத்தில் அவனும் அவனுடைய வேலைக்காரலும் அந்த 5 ராஜாக்கள் மேலே வெற்றி எடுத்த 4 ராஜாக்களை முறியடித்து வெற்றி பெற்றார்கள், விடுதலையாக்கி விட்டார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. எனக்கு என்ன பலம் இருக்கிறது என்பதில் எனக்கு என்ன பாரம் இருக்கிறது என்பது. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு என்ன பலம் இருக்கிறது என்பது கல்ல அல்ல, உனக்கு என்ன பாரம் இருக்கிறது என்பது முக்கியம். தேவனுடைய பிள்ளை இப்படித்தான் செயல்படும். தேவனை அறிந்தவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள். தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள். எனக்கு எதுக்குப்பா வம்பு, எங்கள் ஆளுங்களை அவன் அடித்து போட்டானே இருக்குது, என்னையும் வந்து அடிக்க முடியும், ஏன்னா என்கிட்டையும் சொத்து இருக்குது, என்னையும் வந்து அடிக்க முடியும். 5 ராஜாக்கள் அவனே ஜெயிச்சுட்டாங்கன்னு என்னையும் ஜெயிக்க முடியும். நான் ஒரு ராஜா இல்லை, நான் ஒரு சின்ன கூட்டம், ஒரு 1000 பேரை வேலையை வச்சுட்டு ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு சின்ன தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கே அந்த கதின்னா எனக்கு என்ன கதின்னு ஒதுங்கவில்லை. மாறாக கேள்விப்பட்ட போகுது ஈராக் காலத்தில் எக்கிரியை செய்கிற நல்ல தேவ மனிதனாகிய ஆபிரகாமை நமக்கு விடையாங்க. பக்கத்தில் இருக்க மறுபடியும் கை பிடிச்ச நீங்கள் அந்த ஆபிரகாமின் குமாரத்திகள் என்று வேதம் சொல்றதுனால அவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களாக. நம்பர் 1. நம்பர் 2, திருப்புங்கள் 1 சாமுவேல் 23வது அதிகாரம். இங்கே தாவீதை குறித்து காண்பித்து கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரம். இப்பொழுது தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறான், தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் கௌதாரியை போல துரத்தப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா அவனை தொடர்ச்சியாக சவுல் அவனை கொன்றுவிட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். இப்பொழுது அங்கே நடக்கிற காரியத்தை 23வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ பெலிஸ்தர் கேயிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ ஒரு செய்தி வருது, ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? எப்பா தாவீதே, நீ ஆபத்தில் இருக்கிற, உன் உயிருக்கு நீ ஓடிக்கிட்டு இருக்க, ஆனால் உன்னுடைய மக்கள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஜனங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், பெலிஸ்தியர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள். நான் ஒருவேளை அங்கே இருந்திருந்தேன்னா இப்படி சொல்லியிருக்கலாம், சவுல் எதுக்கு ராஜாவாக இருக்கிறாரு? அவர் தானே பிரஜைகளை காப்பாற்றணும், அவருக்கு தான் அந்த வேலை. அவர் என்னையே துரத்திக்கிட்டு இருக்க பெலிஸ்தீனை போய் துரத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அப்படி தான் சொல்லியிருக்கணும்.
அப்போ என்ன சொல்றான் உடனே, அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்க போறான். அப்பா ஆண்டவரே, நான் போய் உதவி செய்யலாமா, நான் போய் உதவி செய்யலாமா, நீங்க கூட வருவீங்களா, நான் போனீங்களா கூட வருவீங்களா? எத்தனையான ஆதங்கம் ஜனங்களை குறித்து. தன்னுடைய ஜனங்கள் அடிக்கப்படக்கூடாது, ஜனங்கள் கொள்ளை அடக்கப்படக்கூடாது, தன்னுடைய ஜனங்கள் சத்ருவுடைய கைகளுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஜனங்கள் சத்ருவினால பாதிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு ஆதங்கத்தின் பேரில் வனாந்திரத்தில் உயிருக்கு பயந்து ஒரு சில பேரோடு கூட இருக்கிற அவன் போய் ஆண்டவரத்தில் கேட்குறான், நான் போகலாமா ஆண்டவரே, நான் போகலாமா, நான் ஹெல்ப் பண்ண போகலாமா? உடனே ஆண்டவர் சொல்ல, நீ போ, நீ போ. ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, 3வது வசனம். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும்போதே பயப்படுகிறோம். கூட இருக்கிற ஆட்களை ஆடு பயங்கரமான ஆட்கள். கூட இருக்கிற ஆட்கள்லாம் பயங்கரமான ஆட்கள். தாவீதோடு தான் இருந்தாங்க, ஆனால் பயம் அவர்களை கவி பிடித்திருந்தது. எங்களுக்கு எங்கள் தலைவனுக்கு ஆபத்து, எங்கள் தலைவராலேயே, எங்கள் ராஜாவாலேயே எங்கள் தலைவனுக்கு ஆபத்து, அவர் உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவரோடு இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கே பயம் இருக்குது. அவன் தாவீதுட்டே சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும்போதே பயப்படுகிறோம், இப்போ பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம். அவன் கூட இருக்கிறவங்க அவனை என்கரேஜ் பண்ணலை. ஐயா, எதுக்கு இந்த வம்பு உமக்கு, எதுக்கு உமக்கு வம்பு? இங்கே நம்ம ஊரில் இருக்கும்போதே, யூதேயாவில் இருக்கும்போதே நமக்கு பயமாக இருக்குது. இன்னும் போய் பெலிஸ்தர் இருக்கிற இடத்துல போயிட்டு அவன் தான் கொள்ளையடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாப் தேட். எங்களை அந்த மாதிரி காரியத்திலலாம் ஈடுபடுத்தாதீங்க, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க, எங்களை போட்டு நசுக்காதீங்க என்று சொல்லுகிற ஒரு கேள்வி. அப்போ மறுபடியும் 4வது வசனத்தில் இருக்கிறது, தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. ஒருவேளை நானாக இருந்தால் கமிட்டி சொல்லுது, கமிட்டி பேச்சை கேட்டுட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். என்னுடைய இன்னர் சர்க்கிள் சொல்லுது, கமிட்டி சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் போய் எதுக்கு? அது ஒன்றும் அவன் சொல்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே, உண்மை தானே சொல்கிறான். இங்கே இருக்கும்போதே நமக்கு பயமாக இருக்குது, அங்கே போனால் என்ன எவ்வளவு. அதில் வேறு நம்மகிட்ட பலமே இல்லை, நம்மகிட்ட ஆயுதம் கிடையாது, நம்மகிட்ட பெரிய காரியம் கிடையாது. அவன் பெலிஸ்தர் சும்மாவே பயங்கரமான ஆட்கள், அவன் ஆயுதம் உண்டாக்குற ஆட்கள்னு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நான் சண்டை போடணும். நான் தாவீதால இருக்க முடியல. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் அல்லவா, தேவனை போல பாடுபடுகிறவன் அல்லவா, 1,20,000 ஜனங்களுக்காக பரிதபிக்கப்பட மாட்டேனோ என்று எழுங்கிற ஆண்டவரை அறிந்தவன் அல்லவா, ஒரு ஜனத்தினுடைய பாதகத்தை, ஒரு ஜனத்தினுடைய தோல்வியை, ஒரு ஜனத்தினுடைய வேதனையை புரிந்து கொண்டவன் அல்லவா. அதனால் இருதயத்தில் பாரமேந்தினவனாக என்று சொல்கிறான். மறுபடியும் போய் ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் போறது உமக்கு பிரியமா? Now he was between two things. ஒன்று, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா கூட இருக்கவங்க சத்தத்துக்கு கீழ்ப்படணும். சப்போர்ட் பண்ணுறவங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறோமா, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோமாங்கிற முக்கியம். போனபோது அவனை கல்லறிந்து, ஹலோ, நல்லா கவனிங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கிற, ஊழியத்தில் எடுத்திருக்கிற ஒரு பெரிய தீர்மானம், சப்போர்ட் பண்ணுறவங்க சத்தத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சேன்னா நான் அவுட்டு. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா நான் வெற்றி பெற்றேன். ஹல்லேலூயா. அது எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஆமாம், கோடி கோடி கொடுக்குறவனாலும் சரி, வான் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மேலே இருக்கிறவர் சொன்னார், நான் கீழ்ப்படி. கொஞ்சம் அவன் கையை காலை பிடிச்சி விடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2க்கு இடையில இருக்கிற போராட்டத்தில் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவன் தன் மனிதர்களை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் யுத்தம் பண்ணி அவளை விடுவித்தான். என்ன ரிசல்ட்? நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கேகிலாவின் குடிகள் இவனுக்கு நன்றியறதெல்லாம் இருக்க மாட்டாங்க. சவுல் வந்தா காட்டி கொடுத்துருவாங்க. நன்றி அறியாதவர்களுக்கும் அவருடைய துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளை என்பதை காட்டி கொடுக்கிறான். பார்ட்டியில் இருக்கிற எனக்கு ஐ மே நாட் கெட் அ ரிட்டர்ன். நான் செய்த உதவிக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அநேக நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்து வருவது உண்டு. உங்களை வாழ்த்துகிறவர்களே நீங்க வாழ்த்துனா, உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு, உங்களுக்கு தீபாவளிக்கு லட்டு கொடுத்தவங்களுக்கே நீங்க கிறிஸ்மஸ் கேக்கு கொடுத்தா,
நீங்கள் விசேஷித்து செய்வது அதேபடி இவர் இருக்கிறாரே நீங்கள் விசேஷித்து செய்வது என்ன? பாவிகளும் ஆயக்காரர்களும் லஞ்ச பேர்வழிகளும் அப்படித்தானே செய்கிறார்கள். அவங்க 2 எதுக்கு முன்னால் தான் அனுப்பினாரு கை என்ன வாழ்த்துகிறவளை என்ன சிநேகிங்களை சிநேகிக்கிறவளையே நீங்கள் சிநேகித்தால் என்ன ஆளு பயங்கரமான என்ன விசேஷமா செஞ்சிட்டீங்கப்பா? என்ன ஸ்பெஷல்? போகிறதுக்கு முன்னால ஸ்பெஷல் நீங்க விசேஷமானவர்கள். உங்களை நேசிக்கிறவனை மட்டும் நேசிக்க முடியும். உங்களை நேசிவாங்க ஜெயிலுக்குள்ள கால் கை பிடிச்சு விட்டு 2 பேரும் முன்னாலே தான் நாய் அப்படித்தான் இருக்கு. இதான் இன்னைக்கு அரசியல்வாதி அப்படித்தானே? ஆமா, நாய் தனக்கு ஒரு எல்லையை போட்டுக்கிடும் தெரியுமா உங்களுக்கு? எங்க போனாலும் ஒரு எல்லையை போட்டுக்கிடும். ஆமா, அதுக்கு எல்லாம் எப்படி போடும் தெரியுமா? தன்னுடைய மூத்திரத்தை அடிக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனை. அந்த எல்லைக்குள்ள வேற யாரும் எவ்வளவு நொறுங்க அது வந்துச்சுன்னா உடனே போடுறாங்க. எவ்வளவு பிசகி இருக்கும். நல்ல கவனிங்க. 39 தடவை அதே மாதிரி 5 முறைகள் விசேஷித்தவர்கள் கைமாறு பாராமல் கடன் கொடுங்கள். அப்படிதான் இயேசு சொல்லி கொடுத்தாரு. எதிர்பார்த்தலோடு கூட நான் நன்மை செய்யறதுக்கு விரும்பல. அவங்க அடிச்சாங்க, நான் விரும்பல. இயேசு எப்படி அடிச்சாங்க குடிகளை குறித்து எனக்கு தெரியாது. அடி வாங்கியிருக்கிறேன், என் உடம்பெல்லாம் தெரியாது, பரவாயில்ல. அவங்களுக்கு நான் உதவி செய்ய போய் எனக்கு செய்ய மாட்டேன், பரவாயில்ல. ராத்திரி முழுவதும் ஆண்டவர்ல கேட்டேன், ஆண்டவர் போய் சொன்னார் போகிறேன். பாடுபட்டதுனால என் சரீரத்துல பயங்கர வேதனை இருக்குது. ஆகையினால ஆபிரகாம் இப்போ இவன் ஒனேசிம் இருக்கான, இவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை பாருங்க. உடனே சொல்லுவீங்க, இவர் எப்பவுமே ஒரு காரியம் பார்க்கிறேன், எஜமான என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவர் வீட்டுல மட்டும் திருடல, அவர் வீட்டுல இருந்து சபையில இருந்து காசையும் திருடிட்டு போனவன்ல. எனக்கு உறுத்தலா இருக்கு. உம்ம இடத்துல நல்லா ஒப்புரவாகி அவன் இருக்கிற அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவனுக்குள்ள ஒரு பெரிய தீவிரம் இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் ஒண்ணு அவனை எதிர்காலத்துல கர்த்தர் உபயோகப்படுத்துவாங்க. அதனால புதிய ஏற்பாட்டுல இருக்கிற அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு, சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். என்கிற ஒரு மனுஷனை கட்டப்பட்டிருக்கிற ஜெயில இருக்கிற எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவன் எங்கே இருந்தா நல்லா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக அவனை உம்மிடத்தில் அனுப்பி தருகிறேன். ஆண்டவருடைய குறித்து அதுக்குதான் ரெக்கமெண்ட். பவுலினால ரட்சிக்கப்பட்டு வீட்டிலேயே ஒரு எனக்கு தேவையான ஆளு, எனக்கு உபயோகமான ஆளு. ஆனா அவனை குறித்து இருக்கிற நோக்கம் நிறைவேறாது. சரித்திரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒனேசிமு அந்த பெரிய பகுதிகளில் ஒரு பிஷப்பாக உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சரித்திரம் சொல்லுகிறது. அந்த அந்த ஒரு சின்ன காரியத்தை பவுல் இந்த ஒனேசிமுல கண்டதினால, ஒனேசிமுவை தன்னிடத்தில் தனக்கு பிரயோஜனமாக இருக்கிறவன், தனக்கு தேவையான ஆள், தன்னுடைய உடம்புக்கு தேவையான ஆள், தன்னுடைய மனநிலைக்கு தேவையான ஆள், தன்னுடைய சரீரத்துக்கு தேவையான ஆள் என்று அறிந்த போதிலும் என்னோடு கூட வைத்துக் கொள்ள விரும்பல. உம்மிடத்தில் அனுப்புறேன். போட்டாலும் சரி, இதுதான் புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய மனநிலை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய சபையாக ஆராதிக்கிற உங்களுக்குள்ளே அதனுடைய காரியத்தின் நிமித்தமாகத்தான் நீங்கள் அங்கே எங்கேயோ தெரியாத மக்களுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கிறதற்கும் அவர்களை படிக்க வைத்து உயர்த்துவதற்கும் நீங்கள் கை நீட்டி இருப்பதற்காக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இருதயம் உங்களிடத்தில் மாத்திரமல்ல, வேதத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்கள், தேவனோடு கூட நடந்தவர்கள், தேவனுடைய மனதிற்கு ஏற்றவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், அவருடைய உள்ளத்தில் காணப்படுகிறதை வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. இந்த 3 காரியங்களையும் இந்த நாளிலே போய் நீங்கள் உங்கள் வீடுகளிலே தியானித்து பாருங்கள், மறுபடியும் வாசியுங்கள். அந்த ஜெனிசிஸ், அதாவது ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை வாசியுங்கள். வீட்டில் உட்கார்ந்து கொஞ்சம் தியானித்து பாருங்கள். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தை மறுபடியும் தியானித்து பாருங்கள். அங்கே பிலமோனுடைய எழுதின காரியத்தை தியானித்து பாருங்கள். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் தங்களுடைய வசதிகளை தேடாமல் தனக்கு போகத்தான் தானம் என்று வாழ்கிறது இந்த உலகம். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல சுவாமி. மற்ற உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக வாழ்கிறபடினால நீர் இந்த சிறியர்கள் எதை செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள்.
பாடுகிறது எழுதி உமக்காகத்தானே ஐயா உயிர் வாழ்கிறேன். அந்த உமக்கா இங்கே பார்க்கறதுக்கு என்னையா இருக்கிறது? இந்த சிறியர்கள் எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள் சொல்கிறேன். நல்ல ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எனக்கு சொல்லப்பட்டது 8லிருந்து 8:30 மணி வரைக்கும் உங்கள் மத்தியில் இருக்கணும். இங்கே இதுக்கு பிறகு போய் அடுத்த ஸ்டெச்சில் பேசணும்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினால் நான் என்னுடைய சமயத்தை காத்துக்கொண்டு வந்தோன்னு மைக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. தேவரீர் இந்த பிள்ளைகளுடைய காணிக்கைகளை, இந்த பிள்ளைகள் உமக்கு செய்கிற காரியங்களை, விசேஷமாக அறியப்படாத பகுதிகளிலே செய்யப்படுகிற ஊழியத்தில் கூட நின்று அவர்கள் செய்கிற ஒத்தாசைகளை தேவன் சுகந்த பலியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலே தங்கத்தக்கதாக, அவருடைய நீதியின் கனிகளை பெருக பண்ணத்தக்கதாக, நீதியின் விளைச்சலை பெருக பண்ணத்தக்கதாக அவர்களுக்காக இந்த சபை நடத்துவதற்கு தேவ மனிதருக்காக, அவரோடு கூட நிற்கிற வாலிபர்களுக்காக, அவரோடு இணைக்கப்பட்ட
இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, குட்டி பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தவளே மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிலிப்பு சபைக்கு பவுல் சொன்னது போல உங்களால் வரப்பட்டதை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன், என் தேவன் தன்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து உங்களை உங்களுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குவாராக என்று அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லி ஜெபித்த அதே ஜெபத்தை உடைய பிள்ளைகள் மேலே நான் கூறி அறிவித்து ஜெபிக்கிறேன். தேவன் தம்முடைய பரிபூரணத்திலிருந்து இந்த பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாக, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ச்சியாக சபைக்குள்ளே கிரியை செய்யுங்க. இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அவர்களால் முடிந்ததை செய்ய கிருபை செய்யுங்க. அவர்கள் வலது பக்கமும் இடது பக்கம் பெருகுவார்களாக. பகைவருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாராக. மறுபடியும் அவர்களை சந்திப்பதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ச்சியாக எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராக. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஐயாவையும் இந்த மாலை நடக்கிற கூட்டத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்.